ஹிந்து ஆட்டோ முன்னணியினுடைய பொதுக்குழு ஆனது வேலூர்ல நடந்து கொண்டிருக்கின்றது மிக சிறப்பாக. பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டிருக்கோம். குறிப்பா பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும், பெண்களையும் கூட அதிகமான பேருக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநரை உருவாக்குவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு இலவசமாக இந்த அரசாங்கம் ஆட்டோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். ஆந்திராவில் ஆட்டோ ஓட்டுநருக்கு எப்சிக்கு போகும்போது அரசாங்கம் 10,000 ரூபாய் நிதி கொடுக்குது. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. அதனால அந்த எப்சிக்கு போகும்போது நிறைய சிரமப்படுறாங்க. கந்து வட்டிங்கிற பேர்ல பைனான்ஸ் வாங்குறாங்க. அவங்க அது கட்டுறக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த எப்சிக்கு போகும்போது இந்த அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநருக்கு 10,000 நிதி வழங்கணும், தமிழ்நாடு ஆந்திராவை போல வழங்கணும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல மாசமானா இவ்வளவு கேஸ் பிடிக்கணும் அப்படி மேல உயர் இருக்கிற அதிகாரிகள்லாம் வற்புறுத்தும் பேர்ல கீழே இருக்கக்கூடிய காவல்துறை பொய்யான வழக்கு போடுறாங்க. எங்கேயோ போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்பர் குறிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு எப்ப தேவை எப்ப கேஸ் வேணுமோ அப்பெல்லாம் வழக்கு போடுறாங்க. அது அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அந்த வழக்கே தெரியறது இல்லை. இது இந்த மாதிரி போடுறத நிறுத்தணும் அப்படி நாங்க கேட்டுக்கிறோம். பாக்கி ஆட்டோ ஓட்டுநருக்கு எந்த விதமான இந்த நலவாரியத்தை விரிவுபடுத்த வேண்டும். நலவாரி இருந்தா கூட எப்படி வாங்குறது அப்படி இவங்களுக்கு தெரியறதில்லை. அதை விரிவுபடுத்தணும் அப்படி கேட்டுக்கிறோம். பாதுகாப்பு வேணும். நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா காவல்துறை இப்ப 100 கூப்பிட்ட உடனே வரும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அது உடனடியா அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆட்டோக்காரரு எந்த இடத்துக்கு போறாங்க, யார் கூப்பிட்டாலும் போறாங்க, வாடகைக்குன்னு சொன்னா போறாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே காவல்துறை கூப்பிட்டா காவல்துறை உடனே வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்க ஏதாவது கேட்கணும். அதாவது இப்ப ஆளுங்கட்சி எப்படின்னா அவங்களுக்கு சௌரியமா சில இதெல்லாம் பண்றாங்க. குறிப்பா சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. கன்னியாகுமரியிலிருந்து புல்லட் பேரணி அப்படி வந்தாங்க. அரசாங்கமானது மக்களுக்கான அரசாங்கம். யாரு அரசாங்கம் அரசுக்கு வந்துடுறாங்களோ, யாரு முதலமைச்சரா அமைச்சு இருக்கிறாங்களோ எல்லா மக்களுக்கும் இருக்கணும். அது பேரணியா இருக்கட்டும். இன்னைக்கு ஆட்டோ வரிசையா வரும்போது இப்படி எல்லாம் போகக்கூடாது அப்படி நம்பர்லாம் குறிச்சிருக்காங்க. இது ஒரு ஆட்டோ ஓட்டுற பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஆளுங்கட்சிக்கு அந்த சங்கத்தில் சேரணும், போர்டு ஏற்றணும், போர்டு வைக்கணும், கொடிக்கம்பி ஏற்றணும் அப்படி வற்புறுத்துறாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அந்த சங்கத்துல இருக்கணும். அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. இதை எந்த அரசாங்கம் அவங்க அதை வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இங்க ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். அதாவது அயோத்திக்கு பொதுவா ஜெருசலம் போறதுக்கு அரசாங்கம் நிதி கொடுக்குது. ஹஜ் யாத்திரைக்கு போறதுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுக்குறாரு, யாருக்கெல்லாம் போகணும் லிஸ்ட் கொடுங்க அப்படி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அயோத்திங்கிறது உலக நாடு முழுக்க பாராட்டக்கூடிய அளவுல கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கின்றது. அங்க போறதுக்கான நிதி கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லா கோயிலையும் மிகப்பெரிய வருமானம் வருது. அந்த நிதியை இந்த மாதிரி பக்தர்கள் வசதிக்கு பண்ணி கொடுத்தா போதும். இவங்க ஒன்றும் அரசாங்கம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. பக்தர்களுடைய நிதியை இது மாதிரி போறதுக்கான சுற்றுலா பயணமா அயோத்தி அந்த மாதிரி மதுரா காசி போறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹிந்து முன்னணி ஒரு கோரிக்கையா வைக்குது. இந்து கோயில்கள் நிறைய இந்த அரசாங்கமானது ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. 2020 இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி காலாவதி ஆயிரம் மறுபடியும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது.
காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்கின்றது. இந்து கோயில மாத்திரம் இடிக்கிறதுனா உடனே இடிக்கிறாங்க. இந்து கோயிலுடைய நிலங்களை அரசாங்கம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. எங்கேயாவது அரசாங்க இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்குது அப்படின்னா உடனடியா போய் அதை இடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமா இருக்குது. இந்த அரசாங்கம் உடனே மாத்திக்கணும். நிறைய இடங்கள்ல இந்து முன்னணி மேல பொய் வழக்கு போடுறாங்க. ஆனா இந்து முன்னணி வந்து மத்தவங்க மேல அயோத்தியினுடைய ராமரை பத்தி கேவலமா பேசுறவங்களோ, மத்த கோயில்களை பத்தி கேவலமா பேசுறவங்களோ, இந்துக்கள் கேவலமா பேசக்கூடியவங்க மேல வழக்கு கொடுத்தது அப்படின்னா வழக்கு பதிவு பண்றது இல்லை. ஆனா யாராவது இந்து முன்னணி இந்துக்களை பத்தி ஏதாவது சொன்னா உடனடியா வழக்கு பதிவு பண்றாங்க, கைது செய்யறாங்க, ரிமாண்ட் பண்றாங்க, ஜாமீன் கொடுக்கற கடுமையா எதிர்ப்பு பண்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. குறிப்பா இந்த ராமர் வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை விளையாட்டு காமிப்பார். 26ஓட இது காணாம போயிடும். இந்து அறநிலைத்துறை வந்து அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள்ல பொது பயன்பாட்டுக்காக எடுத்தாங்க, பில்டிங் கட்டுறதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பே இருக்குது. இந்த நிலங்கள்லாம் என்ன காரியத்துக்காக கொடுத்துருக்காங்க, பெரியவங்க மன்னர்கள் ஆன்மீகவாதி எல்லாம் என்னத்துல இதுக்காக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பயன்படணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. இதெல்லாம் மீறி பல இடங்கள்ல நடக்கிற நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்து மணி அங்கங்க மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நடுப்போம். குறிப்பா நமக்கு வந்து இந்த சென்னிமலையில கிறிஸ்துவ மலையா மாத்தணும்னு சொன்ன மேல நடவடிக்கை எடுக்கல. மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ண பிறகு அப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அமைச்சர் வந்து ஆய்வு பண்றாரு. இப்படி திருச்செந்தூர்ல பிரச்சனை, பழனியில பிரச்சனை. பழனியில அங்க வந்து நடைமுறையில பல ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்குது. அவங்களெல்லாம் மேல போய் வாசிக்க கூடாது அப்படி சொல்லி தடுத்திருக்காங்க. வழக்கமா செய்யக்கூடியது கூட தடுத்து நிறுத்துறாங்க. ஆகம விதிக்கு விரோதம் நடக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து நாத்தியவாதிய கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள நியமிக்கிறதுனால இந்த விளைவெல்லாம் இருக்குது. கூடி சீக்கிரம் அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஊரிஸ் காலேஜ்னு ஒன்று இங்க இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மதத்தை சார்ந்தவங்களை, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களை தான் நியமிக்கணுங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான அந்த காலேஜா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லணும். யாரு வந்தாலும் அந்த கல்லூரியில வேலை வாய்ப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்து மணி. அரசு பணத்துல தான் இயங்குது. ஆனா அவங்க முடியாது. அரசாங்கம் பொதுவான அரசாங்கம் தானே, மக்களுக்கான அரசாங்கம் தானே, ஒரு மதம் சார்ந்து இல்லையே. அதனால எல்லாத்துக்கான உரிமை இந்த அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். சேகர் பாபு நிறைய அறநிலைத்துறை சொத்துக்களை மீட்டு அது உண்மைதானா? இல்ல, நாம இந்த சேகர் அறநிலைத்துறை அமைச்சருக்கு பத்திரிகை வாயிலும் சரி பொதுக்கூட்டங்கள்லயும் நாம் தொடர்ந்து சொல்றோம். எங்கெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்குது, மாவட்ட வாரியா நாங்க ஒரு 2 பேர் 3 பேர் கொடுக்குறோம். நீங்க எப்ப சொன்னாலும் நாங்க நீங்க இருக்க இடத்துக்கு வந்து தகவல் சொல்றோம். அதெல்லாம் நீங்க ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்னு நாம் தொடர்ந்து சொல்றோம். இதுவரைக்கும் எந்த விதமான பதிலையும் காணோம். நிறைய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு இருக்குது. இவங்க எந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, அது எப்படி இருக்குது, அது ஏதாவது முன்னாடி வாடகை கொடுத்துருந்தாங்களா, அந்த வாடகைலாம் வசூல் பண்ணாங்களா அப்படிங்கிற தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொதுவாக எடுத்துன்னு சொல்றாங்க ஒழிய எங்க எடுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி அது ஆறு கையில் இருந்தது, எவ்வளவு வருஷமா அது புத்தக பாக்கி இருக்குது, வாடகை பாக்கி இருக்குன்னு சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கேன். எதுவும் வரமாட்டேங்குது தகவல்.